அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ என்னை சேர்த்து தான் சொல்றேன். நீங்க படிங்க, இல்லை நீங்க அதை முழுமையா தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஓப்பன் அண்டர்ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனோ பேட்டர்ன்ஸோ இல்லையா எதுவுமே நம்ம பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் அன்றைய தினத்திற்கு சம் கால்குலேஷன் சம் மேக்ஸ் அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்குவோம். நான் யூடியூப்ல கொடுக்கறது சும்மா ஒரு வேல்யூ மட்டும்தான், ஒரு வேல்யூ தான் கொடுக்குறேன். அது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும்ன்ற கால்குலேஷன்ஸ் இருக்கு. அது மேக்ஸில் படிக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் சர்டன் ரூல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் இதில் ஃபால்ஸாக ட்ராப் பண்ணுவாங்க, நம்மளை ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் எப்படி ஃபால்ஸாக கால்குலேஷன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இது போன்ற இது சார்ந்து படிங்க, இப்படி சிந்திங்க. உங்களுடைய இந்த வீடியோனுடைய நோக்கமே உங்களுடைய சிந்தனை தான். நீங்க சிந்திக்கும் திறனை கொஞ்சம் மாற்றி சிந்திப்பீங்க. ஓகேங்களா? சரி, நம்முடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்குறவங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் கொடுத்துருவோம். 22,000 கால் வாய்ஸ் தாங்க நான் சொல்றேன், பிரைஸா சொல்லலை. 22,000 கால் 102 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேங்களா? 102 ரூபாய்க்கு மேல இருந்தா, ஓகேங்களா, 102 rupees. அதே 102 ரூபாய் கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைட் போவதற்கான வாய்ப்பு அதிகம். நாங்க என்ன சொல்றேன், நிஃப்டினுடைய எந்த பக்கம் நிஃப்டி ஏறுமா இறங்குமா அப்படிங்கறத மட்டும் தான் சொல்றேன். இங்க நான் இதை வாங்குங்க வீங்கன்னு எப்பவுமே சொன்னது கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதுல 102 ரூபாய்க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்னா அதுல மேலே இருக்கும், டக்குன்னு கீழே அப்படியே விழும், கீழே இருக்கும் மேலே. இதுதான் ஃபால்ஸ், சும்மா ட்ராப் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க. இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா மேக்ஸ் சார்ந்து போய் படிங்க, கத்துக்கோங்க, நல்ல விஷயம். ஓகேங்களா? இல்லை சார் எங்கிட்ட கிளாஸ் போகிறதுக்கெல்லாம் இது இல்லை சார், நானே படிக்கிறேன், தாராளமாக படிக்கலாங்க. கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். உங்களாலே கண்டுபிடிக்க முடியும் எல்லாமே. ஓகேங்களா? அதனால பயிற்சி செய்து வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.